ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சுமையாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஈத் பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. கோழி அப்பம். 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு முட்டை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1.25 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் மைதா எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்சியில் அடிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க முடியாது, அதனால் 2 டைம்ஸாக போட்டு அரைச்சிக்கோங்க. வெங்காயமும் முட்டையும் சேர்த்து அடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் பால் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மெல்லிசாக ஊற்றணும், மூடி போட்டு வைக்கணும். திருப்பி போடாமல் எடுத்துட வேண்டியது தான். கோழி அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. எங்கள் ஊர்லலாம் ஈத்க்கு இது தான் செஞ்சு சாப்பிடுவோம். சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா எது வேணாலும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.